எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவருட்பயனில் 94வது குறள் பார்க்க போகிறோம். அதுக்கு தலைப்பு ஆமையும் ஞானியும் என்று போட்டிருக்கணும். குறளை வாசிக்கிறேன். புலனடக்கி தம் முதற்கண் புக்குருவர் போதார் தலநடக்கும் ஆமை தக. என்னத்துக்கு இந்த குறள்ல ஆமையும் ஞானியும் என்ற தலைப்பு போட்டிருக்கிறாருன்றத பார்ப்போம். ஆமை பற்றியும் தெரியும், ஞானி பற்றியும், ரெண்டையும் ஏன் ஒப்பிடுகினம் ஆமையும் ஞானியும் என்றதை பார்க்கலாம். விளக்கம் என்ன சொல்லினமெண்டா, சொற்பொருளை நான் கடைசியில சொல்றேன் வளமை போல. அவா ஞானியர்க்கு ஆகா என்ற தலைப்புல அவா ஞானியர்க்கு ஆகா. வீட்டு நிலையில் உள்ள ஞானிகள் எப்பொழுதும் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். வீட்டு நிலைன்னா அந்த முத்தி நிலையில இருக்கிற ஞானிகள் அந்த நிலையில இருக்கிறவர்கள் எப்பவுமே பரமே பார்த்திருப்பா, கடவுளையே பார்த்திருப்பர். பரமே என்றது பதார்த்தங்கள், மற்றதை பார்க்க மாட்டார். பதார்த்தங்கள் பாரார். அவர்களிடத்திலும் ஆசை எழுமோ என்று கேட்கலாம். அப்ப எப்படி இருக்கிறவற்றையும் ஆசை எழுமோ என்று கேட்கலாம். ஒரு கேள்வி என்று கேட்கிறோம். அதுக்கு உலகில் வாழும் போதே சிவத்தை அடைந்து அதனோடு ஒன்றி நின்ற பின்னும் பண்டைய பழக்கத்தால் உயிர் சார்பு பொருட்சார்பு ஆகியவற்றின் மேல் ஆசை நிகழ்தல் கூடும். என்ன சொல்லினாம்? கேள்வி கேட்கினோம். இவர்களுக்கு ஆசை எழுமோண்டு கேட்கினாம். யாருக்கு? இந்த ஞானிகளுக்கு. என்ன ஞானிகள்? வீட்டு நிலையிலே இருக்கிற ஞானிகள். அப்ப உலகில வாழும் போதே சிவத்தை அடைந்து, அவர்கள் உலகில இருக்கைக்கு சிவத்தை அடைந்து இருப்பினந்தானே, அதனோடு ஒன்றி நின்ற பிறகும் அவர்களுக்கு பண்டைய பழக்கத்தால, பண்டையன்னா முந்தின பழக்கத்தால, அது முந்தி இருக்குந்தானே. இப்ப நாங்க இப்ப தியானத்துக்கு வர முதல்ல அப்படி இப்படி அண்டு இருக்குத்தானே. அப்ப அந்த நிலையில முந்திய பண்டைய பழக்கத்தால் உயிர் சார்பு பொருட்சார்பு ஆகியவற்றின் மேல் ஆசை நிகழ்தல் கூடும். அப்ப அந்த பழக்கத்தால, பண்டைய பழக்கத்தால உயிர் சார்பு பொருட்சார்பு மேல ஆசை நிகழ்தல் கூடும். திருவள்ளுவர் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தை வைத்ததோடு நில்லாமல் அதன் பின் அவா அறுத்தலை வைத்து கூறியுள்ளமை கருதத்தக்கது. அப்ப இங்க திருக்குறளையும் எடுத்து காட்டியிருக்கிறார். எப்படி அவைக்கு மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்துக்கு பிறகு அவா அறுத்தல் அதிகாரம் வருகுது. அப்ப அவா அறுத்தலை பற்றி சொல்லியிருக்கிறார் மெய்யுணர்தலுக்கு பிறகு. அவா என்பது உள்ளது போதும் என்று அலையாமல் இது வேண்டும், அது வேண்டும், இன்னும் வேண்டும், இதற்கு மேல் வேண்டும் என மேலும் மேலும் பெற விரும்பும் வேட்கை ஆகும். அப்ப அவாண்டத்துக்கு என்னன்னு சொல்லி நம்ம அவாண்டா என்னண்டா, உள்ளது போதும், இருக்கிறது மட்டும் போதும் அண்டிதண்ணாமல் சொல்லிவிடம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துண்டெல்லாம். அப்ப போதுமண்டி இருக்காமல் உள்ளது போதுமென்று அமையாமல் இது வேண்டும், இன்னும் வேண்டும், அது வேண்டும் என்று அலைஞ்சு திரிவினமா, அது பேராசையன. அப்ப அந்த மேலும் பெற விரும்பும் வேட்கை ஆகும் என்று சொல்றார். அப்ப அவா என்பது உள்ளது போதுமென்று அமையாமல் இது வேண்டும், அது வேண்டும், இன்னும் வேண்டும், இதற்கு மேல் வேண்டும் என மேலும் மேலும் பெற விரும்பும் வேட்கை ஆகும். திருவள்ளுவர் அதனை ஆறா இயற்கை அவா என்பார். அப்ப திருக்குறள்ல பாருங்க, திருக்குறள் இருந்தா திருவள்ளுவர் அதனை ஆறா இயற்கை அவா என்பார். ஆறாமையாவது நிரம்பாமை, எவ்வளவு பெற்றாலும் அதனால் மன நிறைவு ஏற்படாமை. அப்ப எவ்வளவுதான் இருந்தாலும் அவைகளுக்கு திருப்தி வராது, மன நிறைவு வராது. பிறப்பு நிலையில் உள்ள நம்மவரிடத்தில் இத்தகைய அவா இருத்தல் இயல்பு. அப்ப பிறப்பு நிலைன்னா நாங்க திரும்ப திரும்ப பிறக்கிறாக்கள்ல, முதல் பிறந்த எத்தனை ஜென்மமோ. அப்ப எங்களுக்கு அப்படி இருக்கிறவற்றை அவா இருத்தல் இயல்பு. அப்ப நாங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா ஞானியா அதை முத்தி அடைய வேணும். அப்ப முத்திக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல போய்க்க நாங்களும் அந்த படிமுறைகளை பின்பற்ற வேணும். அவா இருத்தல் இயல்பு. ஆனால் ஞானத்தால் வீடுற்ற ஞானிகளிடத்தில் உலக ஆசை எழுமாயின் அவரை மட்டும் பிறவியிற் செலுத்தி விடும். அப்ப என்ன சொல்லினா, ஞானத்தால், இது எங்களுக்கு ஆனால், அதுக்குத்தான் ஆனால் போட்டிருக்கணும்.
ஆனால் ஞானத்தால் வீடுற்ற ஞானிகளிடத்தில, ஞானத்தால வீடு எடுக்கினம் தானே வீடு பேரு, அந்த ஞானிகளிடத்தில் உலக ஆசை எழுமாயின் அவ்வவா அவரை மீண்டும் பிறவியில் செலுத்திவிடும். அப்ப அவைக்கு அங்கே அந்த அவா இருந்ததுண்டா அவைகள் திரும்பவும் அந்த நிலைக்கு ஞானிகளும் பிறகு பிறப்பு நிலைக்கு வந்துடுவினோம். அந்த அவா இருந்ததுண்டா எங்களுக்கு ஓகே, நாங்கள் இன்னும் ஞானியாகலத்தானே, இது ஞானியானவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஆசையால் விளைந்த நிலை. உங்களுக்கு இந்த கதை தெரியுமென்னு நினைக்கிறேன், சொல்றேன். ஆசைக்கு இடம் கொடுத்தால் அது எதிலே போய் முடியும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சியினால் அறியலாம். அப்ப ஆசைக்கு இடம் கொடுத்தால் அது எங்க போய் முடியும் என்றத இந்த கதை சொல்லுது. இதை ஆல்ரெடி தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கும் தெரியும் என்றாலும் வாசிக்கிறேன். துறவி ஒருவர் தன்னந்தனியாக நடுக்காட்டில் சிறு குடிசை போட்டு கொண்டு வாழ்ந்தார். அப்ப துறவி முந்தியெல்லாம் காட்டுக்கு போறதானே, நாங்கள் அதுல படிச்சு நாங்கள் என்னண்டு பிரம்மச்சரியம், இல்லறஸ்தம், காட்டில் வாழ்றது வனப்பிரஸ்தம், மற்றது துறவு நிலை சந்நியாசம். அப்ப காட்டுக்கு அந்த காலத்துல எல்லாம் போடினோம். அப்ப இப்ப அது சாத்தியம் இல்லை. அப்போ ஒரு துறவி போய் தன்னந்தனியாக நடுக்காட்டில போய் ஒரு குடிசை போட்டு, அப்ப பயம் இல்லை, இருக்கலாம், குடிசை போட்டு கொண்டு வாழ்ந்தார். அவருக்கு ஒரு குறையும் இல்லை. துறவிக்கு எந்த ஒரு குறையும் இல்லைத்தானே, ஒரு தேவையும் இல்லை, தேவையும் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு சிறு தொல்லை அவ்வப்போது ஏற்பட்டது. ஒரு சின்ன தொல்லையா அடிக்கடி ஏற்பட்டது அவ்வப்போது. அத்தொல்லை எலியினால் வந்தது. அந்த தொல்லை எலியினால் வந்தது. எப்படி என்று பாருங்க. அது அடிக்கடி அவரது கோவணத்தை கடித்து கிழித்தது. துறவி அப்படித்தானே அணிவினம், அதுதானே அவின் ஆடை, ரமண மகரிஷி எல்லாம். அப்ப அந்த இத ஹவுபீனம் என்றும் சொல்லுவினாம். கோவணத்தை கடித்து கிழித்தது. எலியின் தொல்லியை போக்க என்ன வழி என்று கேள்வி கேட்கிறார் அவருக்குள்ள. இந்த எலியின் தொல்லியை போக்க என்ன வழி? பூனை இருந்தால் எலி வராது என்று எண்ணி பூனையை வளர்த்தார். அப்ப எலியும் பூனையும் சொல்லி நம்ம எலியை கண்டோன்னே, பூனையை கண்டோன்னே எலியை ஓடிடும். அப்ப எலி தானே அவருக்கு தொந்தரவு கொடுக்குது. அப்போ ஒரு பூனையை வளர்த்தா எலி வராதுன்னு நினைக்கிறார். பூனைக்கு பால் வேண்டுமே, பூனை பால் குடிக்கும் தானே சொல்லினோம், வாக்களுக்கு சில பேர் கண்ணை மூடிக்கொண்டு பூனை பால் குடிக்குமா போலே என்று சொல்லி பழமொழிகள் எல்லாம். அப்ப பூனைக்கு பால் வேண்டுமே, அதற்காக கறவை மாடு ஒன்று வாங்கி கனிவோடு வளர்த்த. அப்ப பூனைக்கு, எலிக்காக பூனையை வளர்க்கிறார், பிறகு பூனைக்கு பால் வேணுமென்றதுக்காக கறவை மாடு வளர்க்கிறார். அதற்கு வைக்கோல் வேண்டுமே, அப்ப மாட்டுக்கு வைக்கோல் வேணும், அதற்காக ஒரு நிலத்தை வாங்கி தானே உழுத. அப்ப அங்க மாட்டுக்கு வைக்கோல் வேணுமென்றதுக்கு நிலத்தை வாங்கி தானே உழுகிறார். இத்தனை வேலைகளையும் தனியொருவராக இருந்து எப்படி பார்ப்பது? இவ்வளவு வேலையும் அவர் ஒரு துறவி தனியத்தானே எல்லாம் எப்படி செய்யணும் என்று யோசிக்கிறார். துணை ஒருவர் வேண்டும் என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அப்ப துணை வேணுமென்றதுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து கொண்டார், குழந்தைகளையும் பெற்றார். அப்ப பிறகு குழந்தைகளும் பிறக்குது. ஆசைக்கு இடங்கொடுத்த இந்த துறவியின் நிலை இப்படி ஆயிற்று. ஆதலால் ஆசை எழுந்த அப்பொழுதே அதனை களைந்தெறிவார் ஞானி. அப்ப அப்பொழுதே முளையிலேயே கிள்ள வேண்டும் என்று சொல்லுவினா, அத மாதிரி. அப்ப ஆசை எழுந்த அப்பொழுதே அதனை களைந்தெறிவர் ஞானியர் என்று சொல்லப்படுகிறது. திருமந்திரமத்திலையும் சொல்லுது, ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று வருகிறது. அந்த முழு கருத்தையும் நாங்க பார்த்தா தான் தெரியும். இது எப்படி மேலெழுந்த வாரியா நாங்க பார்க்கல தெரியாத, நான் இப்படி வருகிறது திருமந்திரத்திலே. அப்ப இதுதான் அந்த ஞானிகளுக்கு ஆசை வந்தா எப்படி என்ற விபரீதம். அடுத்தும் அவைகளுக்கு பிறவி வந்துடும், மீண்டும் பிறவியில தான் இவர் போறார் இந்த துறவி, இந்த கதையின்படி. அடுத்தது சிவஞானத்துள் ஒடுங்குதல். ஆசையை களைவது எப்படி? நிலைய என்ற கேள்வி. ஆசையை களைவது எப்படி? நிலையாதவற்றின் மேல் அவா கொண்டு ஓடி இடைவிடாது அவற்றை பற்றி நிற்பது மனமே ஆகும். என்ன சொல்லினோம்? நிலையில்லாத இதில் மேல அவா கொண்டு ஓடி இடைவிடாது அவற்றை பற்றி நிற்பது மனம்தானே. மனம் ஒரு புறங்கண்ட. இங்கே நான் இப்ப படிப்பிக்கிறேன், வாசிக்கிறேன்.
நீங்க எங்கெங்க போய் வருவீங்கன்னு தெரியலையே. உங்களோட மனம் எங்கெங்க போகும். இப்ப நானுமே இங்க வாசிக்க கான்சென்ட்ரேட் பண்ணினேன்னாட்டிக்கு என்ன மனமும் எங்கேயும் போடும். அப்ப இங்க வாசிப்புல இருக்கும். அப்ப மனம் அலைபாஞ்சு கொண்டு இருக்கும். அதனை அவ்வாறு முடிவின்றி ஓடவிட்டால் உலக ஆசை முடிவின்றி தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த மனதை அப்படி ஓட விட்டமென்றால், முடிவின்றி ஓட விட்டு கொண்டே இருந்தமென்றா உலக ஆசை வந்து முடிவின்றி தோன்றிக் கொண்டே இருக்கும். எனவே மன ஓட்டத்தை அடக்க வேண்டும். அப்ப அதால மன ஓட்டத்தை அடக்க வேண்டும். மனதை அடக்குவதற்குரிய வழி ஒன்றே ஒன்றுதான். அப்ப மனதை அடக்கிறதுக்கு உரிய வழி ஒன்றே ஒன்றுதான். ஒரு பொழுதும் உயிரை விட்டு நீங்கி சேய்மையில் இல்லாமல் எப்பொழுதும் உடனாக இருக்கின்ற சிவனை இடைவிடாது உணர்ந்து நிற்பின் ஐம்புலன்களை நாடி ஓடுகின்ற மனம் மெல்ல மெல்ல அதனை விடுத்து அவனிடத்தே சென்று ஒடுங்கும். ஒரு வழிதான் இருக்குதாம். அந்த வழி எப்படி என்று சொல்லினாம்? ஒரு பொழுதும் என்றா ஒரு பொழுதும் உயிரை விட்டு நீங்க எப்பொழுதுமே அந்த நான் சிவபிராணத்துல நெடுக சொல்வேன், நீ எப்பொழுதும் என் நெஞ்சிலண்டு. அப்ப உயிரை விட்டு ஒரு பொழுதும் நீங்கி சேய்மையில் என்றா தூரத்துல இல்லாமல் எங்களோடு தான் உடனாக நிற்கிறார். இப்ப சேய்மை அண்மை சேய்மை ஒத்த சொல்லு எதிர்ச்சொல். சேய்மை என்றா தூரம். தூரத்துல சேய்மையில் இல்லாமல் எப்பொழுதும் தூர இல்லத்தானே கடவுள், எப்பொழுதும் உடனாக இருக்கின்ற சிவனே எங்களுக்குள்ளதானே ஒன்றாகி உடனாகி நிற்கிறான். அப்ப எங்களுக்குள்ள எப்பொழுதும் உடனாக இருக்கிற சிவனை இடைவிடாது உணர்ந்து நிற்பின். ஒற்று நொடி கூடி கண் இமைக்கிற பொழுது ஒரு நொடியில் அப்ப எப்பொழுதும் இடைவிடாது, இடையில பிரேக் எடுக்கக்கூடாது, இடைவிடாது உணர்ந்து நிற்பின் ஐம்புலன்களை நாடி ஓடுகின்ற மனம். ஐம்புலன்களால தான் மனம் ஓடுது. ஓடுகின்ற மனம் மெல்ல மெல்ல அதனை விடுத்து அவனிடத்தே சென்று ஒடுங்கும். இறைவனிடத்தில சென்று ஒடுங்கும். அங்கனம் ஒடுங்கிய நிலை வாக்கியமானால் உலக வாசனை தாக்காதொழிக்கும். அப்படி எங்களுக்கு மனம் ஒடுங்கிச்சுதண்டா இந்த உலக வாசனை வந்து எங்களை தாக்காது. உலக வாசனையால தானே நாங்கள் இதென்றோம். இப்ப படிச்சு கொண்டிருக்கோம், அதன் தட்டினா யாரும் பெல் அடிச்சா எல்லாம் எங்களுக்கு அங்க இதெண்ணம். அப்ப உலக வாசனை எங்களை தாக்காது ஒழியும். அப்ப மனதை அப்படி நாங்க படிப்படியா கொண்டு போவோம். இந்த முன்னேற்றம் எல்லாருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஞானிகள் இம்முறையில் மனதை அடக்கி சிவஞானத்துள்ளே ஒடுங்கி உலகை நினையாதிருப்பர். அப்ப ஞானிகள் வந்து இந்த முறையில தான் மனதை அடக்கி சிவஞானத்துள்ள ஒடுங்கி உலகையே மறந்திருப்பர். உலக வந்து நினையாதிருப்பர். உலகம் என்றதே அவைக்கு தெரியாது. உலகத்தையே நினைக்க மாட்டினான். இக்கருத்தையே புலனடக்கி தம் முதற்கண் புக்குருவர் என குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அப்ப இந்த கருத்தை தான் கருத்தையே புலனடக்கி தம் முதற்கண் புக்குருவர் என குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அந்த குரல்ல வருது தானே புக்குருவர் என்று முதலாவது வரியில. தலன் நடக்கும் ஆமையை உவமை காட்டி ஞானியர் நிலைக்கு விளக்குகிறார். என்ன? தலன் நடக்கும் ஆமையை உவமை காட்டி, ஆமை எப்படி என்றத உவமை காட்டி ஞானியர் நிலைக்கு விளக்குகிறார். அங்க பொருள்ல வருது பாப்போம். ஆமை எப்படி தனக்கு தீங்கு வருவதை உணர்ந்தவுடன் உள்ளுறுப்புகளை உள்ளே இழுத்து கொள்ளுமோ அப்படியே ஞானிகளும் தம் உணர்வை தாக்குகின்ற விடிய சுகங்களை கண்டதும் புலனடக்கி திருவருளுக்குள்ளே ஒடுங்கி இருப்பர் என்கிறார். இப்ப ஆமை வந்து எப்படி தனக்கு தீங்கு வெளியில வருதுன்ற உடனே அது தன்னுடைய இதுகளை தலை எல்லாத்தையும் அந்த ஓட்டுக்குள்ள இழுத்துருமென்னு நாங்க படிச்சாங்க. திருக்குறள்லையும் இருக்குது. மற்ற வேறையும் எண்ணத்திலையோ நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். விநாயகவல்லியோ எங்கேயோ எடுத்து சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இல்லை. அப்ப ஆமையை பற்றி சொல்லியிருக்கேன். ஆமை தனக்கு எங்க இருந்து ஆபத்து வந்தாலும் தன்னுடைய தலையை ஓட்டுக்குள்ள இழுத்து போடும். அதுக்காகத்தான் நீங்க ஆமையையும் ஞானியையும் ஒப்பிட்டு சொல்லினோம். அப்ப அந்த ஆமை எப்படி தன்னை பாதுகாப்பாக தனக்கு தீங்கி வரைக்க தன்னை தற்காத்து கொள்ளுதோ அதுபோல ஞானிகளும் தம் உணர்வை தாக்குகின்ற விடிய சுகங்களை கண்டதும் அவர்களை
தம் உணர்வு அவைகளுக்கு மருந்தானே. அப்ப அந்த உணர்வை தாக்குகின்ற விடிய சுகங்களை கண்டதும் புலனை அடக்கி திருவருளுக்குள்ளே ஒடுங்கி இருப்பர் என்கிறார். அப்ப எப்படி என்றத சொல்லியிருக்க. ஆமை வந்து தனக்கு ஆபத்து வரைக்குள்ள தலைய தன் ஓட்டுக்குள்ள இழுக்குது. இவியலும் வந்து ஞானிகளும் வந்து தங்களோட உணர்வை தாக்குகின்ற அந்த விடிய சுகங்கள் ஒவ்வொரு அன்புலங்களால வருகிறது. சுகங்களை கண்டவுடனே புலனை அடக்கி திருவருளுக்குள்ளே ஒடுங்கி நிற்ப. திருவருள் அங்கே ஆமை ஓட்டுக்குள்ள தண்டை இதுக்குள்ள ஒடுங்குது. இவர் திருவருளுக்குள்ளே ஒடுங்கி இருப்பர். யாரு? இந்த ஞானிகள். ஒரு குறிப்பண்டு போடுறார். மனம் மொழி மெய்களின் செயல் அடங்கி ஐம்பொறிகளின் நுகர்ச்சியும் ஒடுங்கினால் அதனை ஒடுக்கம் என்பர். மனம் மொழி மெய்களினால் செயல் அடங்கி, இது எல்லாத்தாலையும் செயல் அடங்கி ஐம்பொறிகளின் நுகர்ச்சியும், ஐம்பொறிகளால் நுகர்ச்சியும் ஒடுங்கினால் அதனை ஒடுக்கம் என்பர். நமது திருமடங்களில் ஒடுக்கம் என்ற ஓர் இடம் உண்டு. ஆச்சாரிய மூர்த்திகள் இருக்கும் இடம் அது. இந்திரியங்கள் யாவும் ஒடுங்கி தவம் செய்கின்ற இடம் ஆதலின் அதற்கு ஒடுக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது. அங்கே உடனிருந்து பணிவிடையும் புரியும் அணுக்கத் தொண்டருக்கு ஒடுக்கத் தம்பிரான் என்பது பெயர். புலன்கள் ஒடுங்கியிருக்கும் தம்பிரான் என்பது அதற்கு பொருளாகும். அந்த மடங்கள் இருக்குத்தானே, தரமையாதீனம், திருவாடுவத்துறையாது. அப்ப அந்த இதுகள்ல இருக்கிறவிய பற்றி சொல்றாரு. அதான் ஒரு குறிப்பெண்ணுன்னு நான் நினைக்கிறேன். சூரியகலா மேம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பார்க்க போறோம்? பொருள், முழுவதுக்குமான பொருளை பார்க்கலாம். என்ன சொல்லினோம்டா இந்த குறளுக்கு? ஆமை நிலத்தின் மேல் இயங்கும் பொழுது தனக்கு துன்பம் தருவதொன்று எதிரில் வருவதாக உணர்ந்தால் அப்பொழுதே தனது 5 உறுப்புகளையும் தனக்கு காவலாயுள்ள ஊட்டினுள்ளே அடக்கி கொண்டு அசைவற்று கிடக்கும். அந்த ஆமை எல்லாத்தையுமே இழுத்து கொள்ளும். அந்த ஓடு போல பார்த்தோம்னால் ஓடு மாதிரித்தான் இருக்கும். ஏதோ ஒரு ஓடு கிடக்கண்டுட்டு போயிடும். அப்ப அதுக்கு தனக்கு ஆபத்து வரைக்குள்ள தனது 5 உறுப்புகள், நான் 5 ஏதோ ஒரு குறள் எனக்கு ஞாபகம் இல்லை, இருக்குது குறள். அப்ப 5 உறுப்புகளையும் தனக்கு காவலாக உள்ள ஓட்டுக்குள்ள உள்ளே அடக்கி கொண்டு இருக்கும். பிறகு அந்த சத்தம் போன பிறகு அது பிறகு ஊந்து போகும். அதுபோல அணைந்தோர் ஆகிய ஞானிகள் உலக ஆசை தம்மை தாக்குவதாக உணர்ந்தால் உலகை நோக்கி செல்கின்ற மனதை அவ்வாறு செல்லாமல் அடக்கி தமக்கு முதலாயுள்ள சிவனது வியாபகத்துள்ளே ஒடுங்கி உலகை நினையாதிருப்பர். அப்ப சிவந்த வியாபகத்துக்குள்ள இந்த ஞானிகள் ஒடுங்கியுடின. அணைந்தோர் என்றது ஜீவன் முத்தர்கள். அப்ப சொற்பொருள் வந்து தலனண்டது நிலத்தில், தலனண்டது நிலத்தில் நடக்கும் ஆமை இயங்கும் போது தனக்கு தீங்கிவரின் தன் உறுப்புகளை சுருக்கி ஓட்டினுள் அடக்கி கிடக்கும் ஆமை. தக என்றா போல புலனடக்கி அணைந்தோர் ஐம்புல உணர்வை அடக்கி நம் முதற்கண் நம் அறிவிற்கு முதலாயுள்ள சிவத்தினது வியாபகத்தினுள்ளே புக்குருவர் ஒடுங்கி நிற்பார். போதார் அந்நிலையினின்று நீங்கி புறம்பரார், அதாவது உலகை நினையார். இதுதான் சொற்பொருள். இந்த குறள் வந்து புலனடக்கி தம் முதற்கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக என்றதுதான் இந்த குறள். அடுத்தது 95வது குறள். நாங்கள் இந்த டிசம்பருக்குள்ள முடிச்சுடுவோம். இந்த முடிச்சா ஜனவரியிலிருந்து நாங்கள் சிவப்பிரகாசம் சூரியகலா மேடம் எடுப்பான். ஓகே, இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.